இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேஸ்டான பிடி கார கொழுக்கட்டையும் அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ட்ரை சட்னி செய்வோம். அது ரெண்டும் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்போம். பிடி கார கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இட்லி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதை வந்து ஒரு ரவை பதத்துக்கு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிடலாம், இல்ல நீங்க கிரைண்டர்ல சேர்த்து அரைச்சிடலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டம்ளர்ல 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து அரிசியை ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். 2 டம்ளர் அரிசி ஊற வச்சிருந்ததுல 1 டம்ளர் அரிசியை முதல்ல அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இந்த மாதிரி இந்த கொரன்னு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தா போதும். பாத்தீங்கன்னா ஒரு சீக்கிரம் அரைச்சிடலாம். போட்டு ஒரு 2-3 சுத்து விட்டாலே இதே மாதிரி அரைஞ்சிடும். இப்போ 1 டம்ளர் அரிசி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இன்னொரு டம்ளர் அரிசியும் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ 2 டம்ளர் அரிசியும் நான் மிக்சியில அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வதக்கலாம். கொழுக்கட்டைக்கு இப்போ நம்ம மாவு வதக்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேனை வந்து அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு, வரமிளகாய் வந்து ஒரு 12 வரமிளகாய். 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு அரைச்சி எடுத்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 12 வரமிளகாய் போட்டிருக்கேன். நீங்க காரத்துக்கு தக்கன கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப நம்ம வந்து கிள்ளி வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு காயமும் கொஞ்சம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலையும் காயம் தான் நல்ல ஒரு மெயினான இன்கிரீடியன்ட் தான் சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவை இதுல சேர்த்துடலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருது. சேர்த்துட்டு இது நல்ல வதக்கணும். இந்த பதம் வர்ற வரைக்கும் மாவை நல்லா வதக்கிடணும். இந்த கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த பதம் வந்த பிறகு நான் ஏற்கனவே ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன். அந்த தேங்காய் பூவை இதில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பூ சேர்த்த பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை நான் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ சூடு ஆறின பின்னாடி அந்த தேங்காய் பூவையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்கலாம். அது எப்படி பிடிக்கணும்னு சொல்கிறேன். இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் சைடும் ஒரு ப்ரெஸ் பண்ணணும். 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணாதான் அந்த முழுன்னு இல்லாமல் நல்ல ஒரு இந்த அரும்பரும்பா எல்லா பக்கமும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கணும். சின்ன சின்ன பாலாவும் நம்ம ஒரு மாதிரி சின்ன பாலாவும் நம்ம என்ன செய்யலாம், உருட்டி வச்சுக்கலாம். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இருச்சட்டில் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டி வச்சிருக்கிறத இதில் சேர்த்துடலாம். சேர்த்து மூடி வச்சிடலாம். கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ளார அதுக்கு வந்து ஒரு ட்ரை சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வரமிளகாய் வந்து ஒரு 6-7 எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரத்தக்கன சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தேங்காய், 1 கப்பு பார்த்தீங்கன்னா 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். புளி ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கிறேன். 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடாமல் நல்ல நம்ம ட்ரையாக அடித்து எடுத்துகிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா ட்ரை சட்னிக்கு ஒரு மிக்சியில் சேர்த்து ஒரு தடவை நான் சுற்றிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இதே மாதிரி ஸ்பூனில் ஒதுக்கி விட்டு நம்ம வந்து தண்ணி விடாமல் ட்ரையாக அரைச்சி எடுக்கணும். ட்ரை சட்னி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து வெந்துட்டாங்கிறத பார்ப்போம்.
கொழுக்கட்டை வெந்துட்டாங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை இங்கே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை எடுத்துடலாம். நல்ல ஒரு டேஸ்டான பிடி கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சுவையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸ் எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.